சத்யா, ரேகா இவங்களோட கல்யாணம் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. ரேகா ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு. இந்த வீட்ல படுக்கறதுக்கு ஒரு கட்டிலு கூட இல்ல. எப்படி படுப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்துவும், மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரேகா இருந்துகிட்டு, நான் வசதியா வாழ்ந்தாலும் சந்தோஷமா இல்ல. ஆனா இங்க நீங்கலாம் இருக்கீங்க. அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்ல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல விதமா பேசுது. எப்படியோ இவங்க 2 பேத்தோட கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. சீதா தம்பியோட கல்யாணம் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு போறாங்க. அங்க அருண் பயங்கர கோவத்துல இருக்கிறாப்புல. ஏன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இப்படி கல்யாணத்துக்கு போயிருக்கு இல்லையா? அதனால அருண் கோவத்துல சீதா கன்னத்திலேயே அடிச்சு சீதாவுக்கு ரத்தமே வந்துருது. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அருண். இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல. இப்ப நம்ம ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கறதுக்காக கல்யாண பொண்ணோட அம்மா மேனகா அங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நான் பேப்பர்ல தான் உங்களோட விளம்பரத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி என்னோட பொண்ணோட கல்யாணம் வீட்லயே சிம்பிளா பண்றோம். ஒரு 25 பேருக்கு சமைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க மீனா பூ கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு இவங்கள எடுத்துக்குங்க. இவங்களே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீனாவை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே, நானும் எங்க போய் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 ஆர்டரும் ஒரே இடத்துல எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ரோகிணியும் வராங்க. ரோகிணி வந்து இந்த மாதிரி நான் டைவர்ஸ் கொடுக்கலாம்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு சீக்கிரமா அந்த 5 லட்சத்தை கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்தை வாங்கிக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ரோகிணி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இதை பார்க்குற ஸ்ருதி இருந்துக்கிட்டு அவங்ககிட்டயே அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுற ஆர்டரையும் வாங்கி கொடுக்கறதுக்காக ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா மனோஜை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு தானே நம்ம மனோஜோட கல்யாணம். நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு எனக்கு முக்கியமா வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.